நிச்சயதார்த்தத்துக்கு ஒருத்தர் விடாம கூப்பிடணும், நிச்சயதார்த்தத்தை அமர்க்களப்படுத்தணும். 20 லாரி நிறைய ஆட்களை கூட்டிட்டு வர, கட்சி மாநாட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி காசு கொடுக்காம கூட்டிட்டு வர. கேசவநாத் இப்ப நம்ம சம்பந்தி எத்தனை பேர் நம்மள பார்த்து வணக்கம் சொல்லுவாங்கன்றது கணக்கிலேயே இல்ல. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துடணும். கல்யாணம் நிச்சயதார்த்தம் எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா. முதல்ல என் வேண்டுதலை நிறைவேற்றுங்க. போத நிறுத்து. எது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கணும். நடக்கும். நிறுத்துங்க. கிளம்பலாமா? ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போங்க. ஆமாமா, அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ணா நம்ம 2 பேரும் ஆளுக்கு 2 பெக் அடிச்சுட்டு சுகத்தையும் துக்கத்தையும் ஷேர் பண்ணிட்டா சோகம் எல்லாம் பறந்து போயிடும். உனக்கு வயசாயிடுச்சு, வாரத்துல 3 நாள் பெக் அடி, அப்பதான் பிளட் எல்லாம் கிளியர் ஆகும். அளவுக்கு அதிகமா பேசினா எனக்கு பிடிக்காது. குடிச்சிட்டு கும்மாளம் போடுற மாதிரி நினைச்சா இப்பவே இங்க இருந்து கிளம்பிடு. குடிச்சிட்டு தன்னை மறக்கிறவன் உலகத்தையே மறக்கிற மாதிரி. ஏய் நிறுத்தியா? ஒரே ஒரு நாள்ல நீங்க இப்படி மாறிட்டீங்கன்னா என்னால அதை நம்பவே முடியலீங்க. சதாசிவம் பேர் எடுத்தாலே கொன்னுடுவேன்னு சொல்றாளாச்சே. கோபால், நான் ஒரு விஷயம் செஞ்சேன்னா அதுல நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்கும். அவசரப்பட்ட எந்த காரியமும் கெட்டுடும். பொறுமைங்கிறது கடலை விட ரொம்ப பெருசு. இந்த கடல்கள் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வருத்தம் இன்னும் போகலங்க. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். வேணுங்கிறப்ப கிடைக்காது, வேண்டான்னு சொல்றப்ப தானா கிடைக்கும். சாணக்கிய தந்திரத்தை எல்லா மனுஷங்களும் பிரயோகப்படுத்தணும். நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். சரிங்க ஐயா. தேவி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். எதையுமே மறைக்காம அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். நான் ஏதாவது தப்பா நினைச்சிடுவேன்னு நீ எதையும் மறைக்க கூடாது. உன்கிட்ட நான் என்னமா மறைக்க போறேன்? கேளு. மன்னிப்பு கேட்டா சுரேந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமே, அந்த பையனை உனக்கு பிடிக்குமாமா? சொல்லுமா, நான் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துச்சுல்ல, அதனாலதான் நான் பயந்து தயங்கி நின்ன. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதும்மா. உன்னையும் அப்பாவையும் விட்டு நான் எப்படிமா இருப்பேன்? எனக்கு இப்ப இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம்மா. என்ன மன்னிச்சிடு தேவி. உங்க அப்பாவை எப்படியாவது திருத்திடலான்னு முயற்சி பண்ற, அது முடியல. அப்படின்னா எனக்கு இப்பவே கல்யாணம் நடந்துருமாமா? நான் உன்னை தனியா விட்டுட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடுவேனாமா? எனக்கு நீ வேணும்மா. எனக்கு வேற வீடு வேற யாருமே எனக்கு வேண்டாம்மா. எல்லா அம்மனோட திருவிளையாடல் நம்மள ஆட்டி படைக்குது. அது இவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு நமக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? எல்லாத்தையும் அந்த அம்மனே பாத்துப்பா. நீ அவளை நம்பு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்றத கேளுங்க. முதல்ல அந்த கோவில் பக்கத்துல இருக்கிற நிலத்தை விக்கிறதுக்கு பாருங்க. அது நீங்களும் உங்க அண்ணனும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். நான் அதை விற்க விரும்பல. அந்த இடத்துல எங்க அம்மாவோட ஆத்மா இருக்கு. அதை வித்தா எங்க அம்மாவோட ஆத்மாவை வித்தா மாதிரி ஆகும். நிலத்தை பத்தி பேசாத, அண்ணன் வருத்தப்படுவாரு. ஆமா, வருத்தப்படுவாரு. தேவிய வச்சு சொத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்னங்க, இன்னும் செட்டில் ஆயிடுவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே இருக்கிறது 2 பேரு. எல்லா சொத்தும் 2 மடங்கா மாறிடும் இல்லையா? நம்ம கதையை யோசிச்சு பாருங்க. வியாபார நோக்கத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு அம்மாவும் இல்ல, ஆத்மாவும் இல்ல, சமாதியும் இல்ல. நான் உழைச்சி சாப்பாடு போடுறேன்டி. நிலத்தை விக்கிறத பத்தி பேசாத. அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. அது என்னால தாங்க முடியாது. செத்து போய் எத்தனையோ வருஷமான உங்க அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமா? உங்க அம்மா செத்து போய் சமாதியில நிம்மதியா படுத்துட்டாங்க. ஆனா நானு உங்களை கட்டிக்கிட்டு நெருப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சொன்னாவும் புரியாது, சுயமாவும் சிந்திக்க மாட்டீங்க. அந்த நிலத்தை வித்தீங்கன்னா ஏதாவது பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது வியாபாரம் பண்ணுவேன். செத்ததுக்கு அப்புறம் பணமாதான் உங்க அம்மாவை கொண்டு போய் அங்க புதைச்சிருக்காங்க. உயிரோட கொண்டு போய் யாரும் அங்க புதைக்கல. எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. உனக்கு திங்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா பட்னியா கிடந்து சாவு. வாழ்க்கைக்கு பயந்து என் பொண்டாட்டி புணமாயிட்டான் நான் நினைச்சுக்கிறேன். பசியையும் கௌரவத்தையும் என்னைக்குமே ஒண்ணு சேர்த்து பேசாத. என்ன பிரிச்சு வச்சு வருத்தப்பட்டுட்டே வாழணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்லப்பா? நான் சொன்னதோட அர்த்தத்தை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சுரேந்திரா. பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காகவும் அவங்க சந்தோஷத்துக்காகவும்
புது வாழ்க்கை தொடங்கணுங்கிறதுக்காக பெத்தவங்க அப்படி நினைக்கிறது சகஜம்தான். என் பையனை சொந்தம் கொண்டாட இன்னொரு உறவு வருது. அதுதான் நிஜம். அந்த நிஜம் உண்மையா நடக்கும்போது மனசுல ஏதோ ஒரு விதமான பயம் ஏற்படுது. அந்த பயத்தினால கண்ணீரும். பாத்தீங்களாப்பா, உங்களால என்ன பிரிஞ்சிருக்க முடியாது. நான் சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு கல்யாணத்தை விட நீங்க தான் முக்கியம்னு தோணுது. அழாதீங்கப்பா. என்னப்பா இது பைத்தியக்காரத்தனம்? இது பைத்தியக்காரத்தனம் இல்லப்பா, என்னோட உயிர். நான் எரிஞ்சு சாம்பலாற வரைக்கும் என் கூடவே இருக்கும். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னோட பேரை நோட் புக்ல, ஜியோமெட்ரி பாக்ஸ்ல, ஏன் ஸ்கூல் போர்ட்ல கூட எழுதியிருக்க. ஆனா இப்போ என் பேரை உன் கையிலேயே பச்சை குத்திருக்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வாழ்க்கையை தொடங்கும் போது இப்படித்தான் நடக்கும்னு கடவுள் நெத்தியில எழுதியிருப்பா. அது அப்படித்தான் நடக்கும். பாசம் நம்மளையும் நம்ம வாழ்க்கையையும் நிர்ணயிக்கும். நீ மட்டும் இல்லைன்னா இந்த கேசவநாத் இல்ல சுரேந்திரா.